Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 785 பார்ட் 2. போன பாட்டில் அவனை காப்பாத்தினதுக்காக ரீஜுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு நான் சஞ்சயை விட மாட்டேன், என்ன ஆனாலும் காப்பாத்தியே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்னால எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. பயலோட மூஞ்சில அப்படி ஒரு ஆக்ரோஷம். யோஞ்சி பார்த்துட்டு அட லூசு அக்கா, தேவையில்லாம நம்ம எனிமியை போய் காப்பாத்திருக்கியாமா. ஆனா அவ ஒன்னும் சொல்ல மாட்டா, இழிப்பா. ஆனா யோஞ்சி பெக்கோம்ஸை கூப்பிட்டு டேய் நீ அந்த பிக்மமோட பைலட்டை சேர்ந்தவன் தானே, நீ என்னடா ஸ்டார் ஹேட் குரூ கூட கிண்டிட்டு இருக்கேன்னு கேட்பான். அவன் தான் ஜூப்பரு. எனக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கும், எக்கச்சக்க கவலை இருக்கும், ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும். அதெல்லாம் நான் ஏன்டா உங்ககிட்ட சொல்லணும், விளக்கென்ன ஓடி போயிரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பாண்டும் இல்ல. நீ ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்காரா போட்டாலங்காமா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க கூட ஏன்டா இருக்கேன்னு கேட்டது தப்பாடா. உடனே ரயிச்சு வந்துகிட்டு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. நீங்களும் எங்களைய பார்க்கல, நாங்களும் உங்களைய பார்க்கல. ஏன்னா இப்ப இவங்க சஞ்சயோட மேரேஜ்ல கலவரம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா இவங்களை வச்சு இன்னும் பஞ்சாயத்து பெருசாகும். அதனால எக்கேடோ கெட்டு ஒளிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. என்ன இந்த ரயிச்சு ரொம்ப நல்லவ போல, லூஃபிய பார்த்து குட் லக் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போவா. அந்த டைம் அந்த யோஞ்சி பார்த்தா நமியோட போஸ்ட பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். லூசு பைய. சரி ஏதோ வந்தாங்க, நம்ம லூஃபியோட உயிரை காப்பாத்தினாங்க, போய்கிட்டே இருக்காங்க. வந்த வரைக்கும் நல்லது பண்ணிட்டு போனாயிலே, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த டைம் கடலுக்கு அடியில எவனோ ஒருத்தன் நம்மளால பார்த்து வேற ஒருத்தங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதாவது லூஃபியோட குரூப் ஜெர்மா கூட சண்டை போடலன்னு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படி இப்படின்னு நோண்டுவான். அப்படி இந்த மூலகட்ட மூதேவி யாருகிட்ட பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா ஜிம்பை கிட்ட. சோ ஜிம்பையுமே இப்ப கதைக்குள்ள வரப்போறான். ஆமா, பல எபிசோட ஆள காணும்ல, இனி அவனும் வந்து க்ரூல ஜாயின் பண்ண வேணாம், அதுக்காக தான். ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அவசரப்பட வேண்டாம். அதே டைம் இவங்க கப்பல்ல இன்னும் கால் வந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே வார்னிங் சிக்னல் தான், எடுக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. சாப்பரு லூஃபியோட உடம்ப செக் பண்ணி பார்த்ததுல பையன் ஒரு வழியா பழையபடி மாறிட்டான். அந்த ரைச்சுவோட பவர் வந்து கொஞ்சம் ஸ்டேஞ்சா தான் இருக்குது, ஆனா சூப்பர் பவர். சரி ஒரு வழியா காப்பாத்திட்டான். ஆனா எந்திரிச்சவன் மறுபடியும் அந்த ஃபிஷ் திங்கணும்னு ஒத்த கால்ல நிப்பான். அப்ப நமியோட மூஞ்ச பாருங்க, அவளே கொன்னு புதைச்சிருவா போல, அந்த அளவுக்கு காண்டாயிருவா. நல்ல விஷயம் அந்த ஃபிஷ் இன்னும் இல்ல, கெட்ட விஷயம் இவங்க கிட்ட சாப்பாடே இல்ல. மறுபடியும் சாப்பாடு இல்லாம சாகர ஒரு நிலைமை வந்துருமோன்னு பயம் வரும். ஆனா இப்ப இவங்க ஹோல் கேக் ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அதாவது பிக்மமோட டெரிட்டோரிக்குள்ள வர போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. சோ பெக்கோம்ஸ் டீடைலா சொல்லுவான், அந்த பிக்மம் இருக்கிறது ஹோல் கேக் ஐலாண்ட் தான். ஆனா அந்த ஐலாண்டை சுத்தி 34 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பிக்மமோட கண்ட்ரோல்ல இருக்க ஐலாண்ட்ஸுங்க. அதுலயும் 34 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ். இந்த இடத்த தான் டோட்டோ லேண்டும்பாங்க. இந்த மொத்த ஏரியாலையும் என்ன ஒரு கலவரமோ, என்ன ஒரு பஞ்சாயத்தோ, இல்ல யார் என்ட்ரானாலும் வெளியே போனாலும் அது பிக்மமுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். அண்ட் இந்த ஏரியாக்குள்ள மெரைன் எல்லாம் வந்து ஆட்டம் போட முடியாது. வந்தானுங்கன்னா வரமாட்டானுங்க, என்ன பயம். அப்புறம் என்ன வந்தானுங்கன்னா இப்படி இவங்க பேசிட்டே வரும்போது இவங்களை நோக்கி ஒரு ஷிப் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். என்ன ரைச்சோ மறுபடியும் வராலான்னு பார்த்தா அதான் இல்ல, அது ஸ்கவுட் ஷிப் டாட்டே. இதுகிட்ட தான் இதுக்கு முன்னாடி மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேபின்குள்ள போய் ஒளிஞ்சாங்க. ஆனா வந்தது ஜெர்மா 66 கப்பல். சோ இப்போ இதுல மாட்டிக்க கூடாது, அதனால மறுபடியும் போய் ஒளிய சொல்லுவான். ஏன்னா இப்படி இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் கண்டிப்பா சம்போ சிவ சம்போ தான். சரி அவங்களுக்கு பஞ்சாயத்து, இவங்களோட கப்பல்ல இவன் போனானா இவன் மாட்டிக்க மாட்டானான்னு கேட்டா ஆனா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னா ஸ்கவுட் டீம் யாருக்கும் அலாட் பண்ண மாட்டானுங்க. அதனால நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு கேபின்குள்ள அனுப்பி விட்டுட்டு அப்படியே கப்பலை ஓரம் கட்டி அவங்க கிட்ட கேஷுவலா எதுவுமே தெரியாத மாதிரி பச்சை புள்ள மாதிரி நடிப்பான். அவனுக்கு தெளிவா கேள்வி கேட்பானுங்க. ஏன்னா இது எனிமி ஷிப், இதுல எப்படி வந்தீங்கன்னு கேட்டா ஆட்டையை போட்டு வந்துட்டேன்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக்மமுக்கு இதை கிஃப்டா கொடுக்க போறேன்னு வேற சொல்லுவான். அப்ப இதுல கிஃப்டா ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா அதுக்கும் ஆமாம்பானா. உடனே எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. ஏன்னா பிக்மமுக்கு தான் ஸ்வீட்ஸ்னா உயிராச்சே. சொல்ல போனா ஸ்வீட்ஸுக்காக உயிரையே எடுப்பா. இதை சர்ப்ரைஸா கொண்டு போய் கொடுக்க போறானாமா. அதனால ஷிப்பை பத்தி பிக்மம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாதீங்கம்மா. உடனே அந்த முட்டா பல்லும் ஓகே நீர்வானுங்க. சோ பெக்கோம்ஸ் ஒரு வழியா சூப்பரா அவங்களை ஏமாத்திட்டான். அந்த டைம் அந்த ஐலாண்ட பார்த்தோன்னே இந்த கேரட் சும்மா இல்லாம துள்ளி கூச்சு ஓட போவா. பெட்ரோ அமுகி பிடிச்சி சைலண்டா இருப்பான். ஏன்னா இவங்க யாரு என்னன்னு தெரியக்கூடாதுன்னு தான் அங்க ஒருத்தன் முக்குன்னு முக்கிய வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு கிறுக்குத்தனமா அந்த நேவி பேஸ்ல பண்ண மாதிரியே இங்கே வந்து பண்ணிட்டான்னா எல்லாத்துக்குமே சங்கூதிரும். சரி ரைட்டு, சாப்பரு லூஃபி நீங்க ஒரு 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க எங்கன்னு சொல்லி அப்படியே மொத்த கப்பலையும் தேடி பார்ப்பாங்க. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவங்க கிளம்பிட்டாங்கன்னு. இவனுக்கு எப்பவுமே இதான் வேலை, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எதை பத்தியும் கேட்காம அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறானுங்க. இனி அடுத்து என்ன கலவரமாக போதோ தெரியல. லூஃபி ஓகே, சாப்பரும் கூட சேர்ந்து ஓடி இருக்கான் பாருங்க. 2 பேரும் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஊருக்குள்ள போய் பார்த்தா அவனுங்களால நம்பவே முடியல, அவ்வளவு சந்தோஷப்படுவானுங்க. இது வீடா, இது கல்லா, இது மண்ணா, இது தண்ணியான்னு ஏன் இப்படி புலம்புறானுங்கன்னு பார்த்தா அங்க வீடு, தண்ணி, ஜன்னல், புல்லு, மரம், அது இதுன்னு எல்லாமே சாக்லேட், வேஃபர், அப்புறம் சாக்கோ பாரு அப்படி எப்படின்னு சாக்லேட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ
எல்லாத்தையும் வச்சு ஒரு சாக்லேட் டவுனையே ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. 2 பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம கனவு நிறைவேறிடுச்சு, இன்னைக்கு பூந்து விளையாடலாம்னு சொல்லி அடிச்சு புடிச்ச டவுனுக்குள்ள போவானுங்க. உங்கள யாருக்கெல்லாம் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் என்ன சாக்லேட் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு காரமா சாப்பிட பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. சாக்லேட்ஸ் தான் பிடிக்கும்னா அந்த சாக்லேட்டோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதே மாதிரி சாக்லேட் டவுன்ல நீங்க மாட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? சாக்லேட்டோட சேர்த்து அதையும் சொல்லிருங்க. நம்ம பயிலுக்கு அந்த டவுனுக்குள்ள போய் என்னென்ன அட்டூழியம் பண்றானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.